இங்கே நிறைய பேர் கோர்ஸ் படிப்பீங்க, படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஐடி வேலை கிடைக்கலன்னு ஏதோ ஒரு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் எண்ட் டு எண்டாக அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்னென்ன விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கோர்ஸ் படித்து நம்மளுக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, நம்ம எந்த விஷயத்தில் லேக் ஆகுறோம், ஒவ்வொரு இன்டர்வியூட்டையும் கேளுங்க. நீங்களே போய்ட்டு நான் என்ன விஷயத்தில் தப்பு பண்ணேன், நான் இந்த விஷயத்தை எதாவது ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த ரிஜெக்ஷன் ஆனாலும் சரி அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேலை கிடைக்கும். இல்லை எனக்கு இன்கம் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ, நான் இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஆகணும், நான் படித்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, அதனால தான் நான் போகிறேன் அப்படிங்கிறதால ஒரு இது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அதுலேயே ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் படித்த விஷயம் வேறு ஒன்று, நீங்கள் போகிற விஷயம் வேறு ஒன்றா இருக்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் இந்த விஷயம் பண்ணி எனக்கு வேலை கிடைக்க அதனால் நான் போகிறேன் அப்படின்னு போகாதீங்க. போனீங்க எனக்கு இன்கம் சோர்ஸ் இன்கம்மாக இருக்குது அதனால டக்குன்னு போகிறேன் அப்படின்னாலும் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் இருப்பீங்கல்ல, அந்த ஈவினிங் டைமில் அந்த விஷயத்துக்கான ஒர்க்கை போட ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்து முடிச்சு வேலை கிடைக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக ஏதோ ஒரு பிடிக்காத வேலையை நாட்களாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு 4 to 5 years தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, என்னப்பா நம்ம பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டோமே, இதுக்கு மேலே நீங்கள் ஸ்விட்ச் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம், வாட்டவர் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிற இடத்துல நீங்கள் இல்லாமல் போகிற ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல ஒரு 5 வருஷம் ஒரே இடத்துல நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாறி வரதுக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, வாட்டவர் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயம்லாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி புஷ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் மீறி வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, எனக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில் மட்டும் சஸ்டெயின் பண்ணி நிற்காமல் வேறு விஷயத்தை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜாபில் நீங்கள் படித்த விஷயத்தில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்னிட்ட வரும்போது எனக்கு ஏதோ ஒரு பிடிக்காத வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த பிடிக்காத வேலையை இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, என்னோடய கரியரில் 4-5 வருஷம் போயிடுச்சு, இப்போ இதுக்கு மேலேயாவது நான் அந்த விஷயத்தை நான் கற்றுக்கணும். பிபிஓவில் இருந்தேன், நிறைய பேர் பிபிஓவில் இருந்துட்டுலாம் எனக்கு பிபிஓ பிடிக்காம நான் அப்போதைக்கு சேலரிக்குன்னு போயிட்டேன், அப்போ எனக்கு நல்ல ஒரு இன்கம் வந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அதில் கரியர் க்ரோத் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த வேலைக்குள்ளே போக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியல அப்படின்னா ஏதோ ஒரு இன்கம் போயிட்டு பேரலாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. போகிற ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் ஒரு 1 or 2 years உங்களுக்கு இன்கம்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. உடனே சுவிட்ச் அடிச்சிருங்க, அந்த நீங்கள் பிடிச்ச டொமைனுக்கு அந்த வேலைக்குள்ளே போயிடலாம். அதனால் கைஸ், நீங்கள் பிடிக்காத ஒரு டொமைனில் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதோட நீங்கள் பிடிச்ச டொமைனில் நீங்கள் போயிடுங்க. அதனால் எனக்கு வேலை கிடைக்கலன்னு ஒரு விஷயத்து மாதிரி ஒரு பேட் டிசிஷன் எடுத்து ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எதாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பேரலாக என்னோடய லிங்க் இன்னும் தரேன், நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு நான் எல்லா கைடன்ஸும் நான் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி 3 டெக்னிக்கல் கரியர், இது மாதிரி உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ், இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.